ஸ்பைசியான காளான் பெப்பர் மசாலா சப்பாத்தி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளானை இதில் சேர்த்துட்டு 1 மினிட்க்கு நல்லா வந்து குக் பண்ணுங்க. இது வேகிறதுக்காக நம்ம அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி 2 நிமிஷம் குக் பண்ணி இறக்குனீங்கன்னா டேஸ்டான இந்த காளான் பெப்பர் மசாலா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.